சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற தகவல், பெட்ரூம்ல கண்ணாடி வச்சுக்கலாமா, வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? இதுவும் இந்த பெட்ரூம்ல கண்ணாடி அப்படிங்கறதெல்லாம் இப்ப அண்மையில வர விஷயம்தான். முன்னாடிலாம் கண்ணாடி ஹால்ல தான் இருக்கும். யாரும் பெட்ரூம் உள்ள கண்ணாடி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரூம் ஒவ்வொருத்தருது தனி அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த தனி பெட்ரூம், எனக்கு ஒரு ரூம் உனக்கு ஒரு ரூம் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த கேள்வியே வருது. இல்லைன்னா எல்லாரும் ஹால்ல தான். அந்த ரூமுங்கிற ஒரு ஒரு பெரிய கான்செப்டே கிடையாது. வரிசையா ஹால்ல படுக்க போடுவாங்க, எல்லாரும் படுத்துக்குவாங்க. இந்த தனி ரூம்னு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கண்ணாடி வைக்கிறது அப்படிங்கிறதே வருது. பெட்ரூம்ல கண்ணாடி வச்சுக்கிட்டால் சண்டை வரும்னு சொல்றாங்க, பிரிவாங்க அப்படின்னு சொல்றாங்க, சண்டை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஆத்தென்டிசிட்டி எனக்கு தெரியல. இப்படிதான் நடக்குதா அப்படின்றது நம்ம இனிமேதான் ரிசர்ச் பண்ணோம். ஏன்னா இதுவே இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்தது தானே இது பெட்ரூம் கண்ணாடிங்கிறது. ஒண்ணு வேணா பண்ணுங்க, இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சேஃபா இருக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணுங்க, பெட்ரூம்ல கண்ணாடி இருந்ததுன்னா ஸ்கிரீன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அதுல தெரியாத எப்போ யூஸ் பண்ணமோ அப்போ ஒண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி டைம் அதுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த இந்த ஆராய்ச்சிக்கே அங்கே இடம் இல்லாம போகுது. அது கண்ணாடிக்கான இம்பேக்டும் இல்லை, பெட்ரூம்ல கண்ணாடி வச்சுக்கிட்ட வசதியும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால பெஸ்ட் ஸ்கிரீன் போட்டு வச்சுக்கோங்க, அதை அப்படியே ஓப்பனா வச்சுக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.